இப்போ லைட்டு போட்டு ஆஃப் பண்ணலை, மின்னல் தான் வெட்டுச்சு. அப்படி எனக்கு என்ன பயம்னா, செல்லு வச்சுருக்கோம் நம்மளை தாக்கிடுமோன்னு ஒரே பயமாக வேறு இருக்குது. பட் இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. பயங்கர இடி, பயங்கரமாக இடிக்குது. இப்போ டவுன் இடிக்கும் போது நான் செல்லை தூக்கிட்டு உள்ளே ஓட போகிறேன். இருட்டிக்கிட்டே வேறு இருக்குது, பயங்கர மழையாகவும் இருக்குது. இன்றைக்கி துணி எடுத்துகிட்டு சேல்ஸுக்கு கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு சாயங்காலத்துலேருந்தே ஒரு மாதிரி தான் இருந்தது கிளைமேட்டு. சரி நம்ம இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டாக 5:30 மணி 5:15 மழை பிடிச்சிருச்சு. மணி இப்போ எத்தனைன்னா பார்ப்போம். மணி வந்து இப்போ 6:15 ஆகுது. 6:15க்கும் 1 மணி நேரத்துக்கிட்ட மழை இல்லாமல் பெய்யுது. நான் பிரைட்னஸ் ஏற்றி வச்சுருக்கனால இப்படி பிரைட்டாக தெரியுது போல எனக்கு. பார்த்தீங்களா மின்னல் வெட்டிச்சா? பயங்கரமாக இருக்குது. எனக்கே பயமாக தான் இருக்குது. எங்கேதான் டம் முடிஞ்சுன்னா செல்ல தூக்கிட்டு உள்ளே ஓடியே போயிடலாமான்ட்டு தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு சத்தம் வரல, அப்படியே லைட்டாக இப்படி இடிக்குது. அந்த சைடெலாம் லைட்டு போட்டிருக்காங்க, ஆனால் இங்கேருந்து கேமராவில் பார்க்க லைட்டே தெரியலை. ஒரு 2-3 இடத்துல தெரியுது, பட் வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்றது தான் தெரியலை. பயங்கரமான இந்த மழை. ஆனால் நான் சேஃபாக தான் இருக்கேன். மாடியில் இருக்கோம் நாங்கள், அதனால் நாங்கள் சேஃப் தான். கீழே இருந்தால் தான் இந்த மலைக்கு பூச்சி அது இதுன்னு வீட்டுக்குள்ளே வந்துடும். ஆல்ரெடி சென்னையில் முன்னாடி இருந்த வீட்டில் அதெல்லாம் நிறைய அனுபவிச்சாச்சு. அப்படியே பின்னாடி சாக்கடையிலேருந்து புழுவாக வரும். அப்போ என்னோடய ஃபஸ்ட் பேபி வந்து கை குழந்தை, அதெல்லாம் நிறைய அனுபவிச்சாச்சு. இப்போ வந்து சேஃபாக இருக்கும். கடவுள் எங்களை சேஃபாக வச்சுருக்காங்க. என்னோடய இஸ்பாயினை வந்து அந்த வீட்டிலேருந்து ஒரு கிரேட்டான ஒரு வீடியோ எனக்கு கொடுத்துருக்காங்க. சென்னையில் மழை பெய்யுது, உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.